அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீன் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பிஜிடிஆர்பி தேர்வுக்கு படிக்கிறவங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஸோ இதை பற்றி தான் பண்ணாக்கா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பிஜிடிஆர்பி தேர்வுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு இருக்க வேண்டியது பண்ணாக்கா பாசிட்டிவ் தாட். ஸோ அந்த பாசிட்டிவ் தாட்னா என்ன? ஸோ ஃபஸ்ட்டு பண்ணாக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ நம்ம லாஸ்ட்டு பண்ணாக்கா இத்தனை வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த முறை கொஷின் பேப்பர் கஷ்டமாக வருமா, ஈஸியாக வருமா, இல்லை பண்ணாக்கா மாட்ரேட்டாக இருக்குமா, ஸோ இந்த மாதிரி பண்ணாக்கா யோசிக்கிறத விட்டுட்டு எப்போவுமே நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போதே பண்ணாக்கா கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்கும், அதாவது நம்ம படித்த இடத்துலேருந்து வரும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட்டோடு படிக்கிறது தான் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது. ஸோ இப்போ கொஷின் பேப்பர் எப்படியாவது வரட்டும். ஸோ நம்ம பண்ணாக்கா நம்முடைய வேலை என்ன அப்படின்னாக்கா, சரியான முறையில் சரியான நேரத்தில் படித்து முடிக்கிறது. அதை முடிச்சிட்டோம் அப்படின்னாவே அந்த கொஷின் பேப்பர் பண்ணாக்கா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ பண்ணாக்கா நம்மளால் பண்ணாக்கா தேர்வை பண்ணாக்கா சிறப்பாக பண்ணாக்கா எழுத முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன். இரண்டாவது பண்ணாக்கா எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது அப்படின்னு தெரியணும். எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாதுன்னா நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஸ்கூல் புக்கை படிக்கிறேன்ற பேரில் லைன் பை லைன் எல்லாத்தையும் படிப்பாங்க. ஃபஸ்ட்டு பேஜ் 1லேருந்து லாஸ்ட்டு பேஜ் வரைக்கும் 11th 12th எல்லா புக்கையும் படிச்சிருவாங்க. இல்லை நம்மக்கிட்ட யாரோ ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் பண்ணாக்கா A to Z படித்து முடிச்சிருவாங்க. ஆனால் அந்த தப்பை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு எதை படிக்கணும், எதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் கவர் ஆகுதோ அதை மட்டும் படித்தா போதும். ஏன்னா நமக்கு சிலபஸை தாண்டி எதுவும் வரப்போகிறதில்ல. அப்போ சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டு அந்த சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் என்ன கவர் ஆகுதோ அதை மட்டும் படித்தா போதும். தேவையில்லாத விஷயத்தை படித்து டைம் வேஸ்ட் பண்ணுறது நமக்கு பண்ணாக்கா பேக் ஃபயர் ஆகலாம். ஸோ நம்ம பண்ணாக்கா சரியான டைமில் சிலபஸை முடிக்க முடியாமல் போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அப்போது எதை படிக்கணுன்றது நம்ம சிலபஸை வச்சு படித்தோம் அப்படின்னா நம்மளால் பண்ணாக்கா சரியான முறையில் சரியான டைமில் பண்ணாக்கா சிலபஸை படித்து முடிக்க முடியும். ஸோ எல்லா ஏரியாவும் நம்மளால் கவரும் பண்ண முடியும். ஸோ இது பண்ணாக்கா ரெண்டாவது. அடுத்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னாக்கா, இருக்கிறது நம்ம மேஜரில் பண்ணாக்கா மொத்தம் 10 யூனிட் இருக்குது. அந்த 10 யூனிட்டில் அவங்களுக்கு பண்ணால் யாராக இருந்தாலும் சரி, இப்போ நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, 6 இல்லை 7 யூனிட்டு நல்லா தரோவாக தெரிஞ்சிருக்கும். அதாவது ஈஸியாக இருக்கும், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது ஈஸியாக இருக்கும். மற்றபடி பண்ணாக்கா ஒரு 2 இல்லை 3 யூனிட் பண்ணாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ கஷ்டமாக இருக்குன்றதுக்காக அந்த யூனிட் என்ன பண்ண மாட்டாங்கன்னா தொடவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். வெறும் 7 யூனிட்டையோ இல்லை 8 யூனிட்டையோ படிக்கிறதுனால நம்மளால் பண்ணாக்கா போஸ்டிங் ஆர்டர் வாங்கவெல்லாம் முடியாது, ஹை மார்க்கு ஸ்கோர் பண்ணவும் முடியாது. எல்லா யூனிட்டையும் படிக்கணும், 10 யூனிட்டையும் படிக்கணும். இங்கே வரும் வராது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ 10 யூனிட்டு யார் ஒருத்தர் பண்ணாக்கா சரியாக படித்து முடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் பண்ணாக்கா அந்த போஸ்டிங் ஆர்டர் வாங்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கும். சரிங்களா? நம்ம பண்ண அதுக்காக நான் 7 யூனிட் 8 யூனிட் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பண்ண பேசிக்காகவே அவங்க பண்ணாக்கா அவங்க சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாம் இருந்திருக்கும். ஸோ அதில் சைக்காலஜி ஜிகே எல்லாம் படிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு பண்ணாக்கா நம்ம படிக்கிறது மேஜரில் 10 யூனிட் தரோவாக முடிச்சிடணும். எந்த ஒரு டாப்பிக்கும் பண்ணாக்கா விட்டுறக்கூடாது. அப்போ தான் நம்மளால் பண்ணாக்கா அந்த 110 மார்க்குக்கு குறைஞ்சது பண்ணாக்கா ஒரு 90 கொஷினாவது நம்ம பண்ணாக்கா அட்டன் பண்ண முடியும். அபோவ் 90 அப்போ தான் பண்ணாக்கா நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது ஒன்று. அடுத்து பிளான் டெய்லி ஸ்டடி. ஸோ ஃபஸ்ட்டு பண்ணாக்கா நம்ம என்ன பண்ணணும், இது ஜென்ரலாக நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன பண்ணணும், வாட் டு டூ அப்படின்னா பிளான் டெய்லி ஸ்டடி. ஸோ தினமும் படிக்கணும், அதுதான் பண்ணாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா பண்ணால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
ஒரு வாரம் படிப்பாங்க, 2 நாள் கேப் விட்டுருவாங்க, 2 நாள் படிப்பாங்க, 2 நாள் கேப் விட்டுருவாங்க, ஒரு நாள் 1 மணி நேரம் தான் படிப்பாங்க, ஒரு நாள் 8 மணி நேரம் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ டெய்லி படித்தோம் அப்படின்னாக்கா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான டைமில் சிலபஸை முடிக்க முடியும். அடுத்து சால்வ் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சால்வ் பண்ணுறது மூலிமா, அதுக்கு ஆன்சரை தேடுறது மூலிமா நம்ம எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு எந்த இடத்துலேருந்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும், எந்த இடத்துலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய தேடும்போது நிறைய விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன், யூஸ் சிலபஸை யூஸ் பண்ணி படிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரியான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிக்க முடியும். அடுத்தது ஸ்டே கன்சிஸ்டன்ட். அப்போ கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும், டெய்லி படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ பாரு நம்முடைய எண்ணம் போகிறா வந்து பண்ணாக்கா நம்ம வந்து பண்ணாக்கா அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றி இது மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த தாட்டும் இருக்கக்கூடாது. பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரப்போது வந்தால் நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து வாட் நாட் டு டூ. ஸோ என்ன பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டோம், சிலபஸை வச்சு படிங்க. சிலபஸ் இல்லாமல் படித்தா தேவையில்லாத இடத்த அதிக நேரம் யூஸ் பண்ணி படிப்போம், அதிக நேரம் யூஸ் பண்ணி வந்து பண்ணாக்கா நம்ம வந்து பண்ணாக்கா ரிவிஷன் பண்ணுவோம். அதனால் வந்து பண்ணாக்கா நேரம் தான் வந்து பண்ணாக்கா வேஸ்ட்டாக போயிடும். அடுத்தது வந்து பண்ணாக்கா லாஸ்ட் மினிட் ஸ்டடீஸ். இப்போ வந்து பண்ணாக்கா ஒரு 10 டேஸுக்கு முன்னாடியாவது அட்லீஸ்ட்டு, அதாவது எக்ஸாம் வந்து பண்ணாக்கா ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடி இல்லை ஒரு 20 டேஸுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை முடிக்கிற அளவுக்கு ஒரு பிளான் போட்டுக்கணும், ஸ்டடி பிளான். அதை விட்டுட்டு லாஸ்ட்டு நாளைக்கு எக்ஸாம் இருக்கும், இன்றைக்கி உட்காந்து என்ன பண்ணோன்னா புது கண்டென்ட் படிச்சிருப்பாங்க, படித்த கண்டென்ட்டை வந்து பண்ணாக்கா ரிவைஸே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் வந்து பண்ணாக்கா படித்தது கூட வந்து பண்ணாக்கா மறந்து போயிடும், படித்ததை கூட சரியாக நம்மளால் ரீகால் பண்ண முடியாமல் போகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஓவர்லோடு மெட்டீரியல். இந்த ஓவர்லோடு மெட்டீரியல்னால் என்னென்னா, ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு இன்ஸ்டியூட்டோடைய மெட்டீரியல் கிடைக்கிது வாங்கி வச்சுப்பாங்க, வேறு ஒரு இன்ஸ்டியூட்டோடைய மெட்டீரியல் கிடைக்கிது வாங்கி வச்சுப்பாங்க, இன்னும் வந்து பண்ணாக்கா காலேஜ் டிஆர்பி புக் இருக்கும் அதை வாங்கி வச்சுப்பாங்க, ஸோ காலேஜ் புக்ஸ் இருக்கும் வாங்கி வச்சுப்பாங்க, ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இருக்கோ மொத்தத்தையும் வாங்கி வச்சுப்பாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து பண்ணாக்கா ஓவராக இருக்கும் மெட்டீரியல். ஸோ அவ்வளோ மெட்டீரியல் அவங்களால வந்து பண்ணாக்கா கம்ப்ளீட்டாக கவர் பண்ணவே முடியாது. ஸோ இவ்வளோ மெட்டீரியல் இருக்கே நம்ம படிக்கணுமா எப்போ படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பதற்றத்திலே பயத்திலே வந்து பண்ணாக்கா அவங்களால சரியாக படிக்க முடியாது, சரியாக வந்து பண்ணாக்கா அந்த கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது படிப்பில். ஸோ அதனால் ஓவர்லோடட் மெட்டீரியல் வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோடைய மெட்டீரியல் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா 2 இன்ஸ்டியூட்டோடைய மெட்டீரியல் வச்சுக்கிட்டு ஸோ அதில் இப்போ நீங்கள் ஒரு மெட்டீரியல் தான் வந்து பண்ணாக்கா ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதுதான் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல். ஸோ அதை வச்சுக்கிட்டு இன்னொரு மெட்டீரியல் வந்து பண்ணாக்கா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக இதில் இல்லாத பாயிண்ட் அதில் ஏதாவது இருக்கா இருந்தால் அதை எடுத்து இந்த இடத்துல எழுதிங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி 2 மெட்டீரியலும் படிக்கிறதுக்கெல்லாம் டைம் பத்தாது. ஏன்னா நம்மளால் ஒரு மெட்டீரியலை படிக்கிறதுக்கே வந்து பண்ணாக்கா டைம் பத்தாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் 2 மெட்டீரியலை வந்து பண்ணாக்கா படித்து முடிக்க முடியாது. அடுத்து லாஸ்ட்டு பாயிண்ட்டு, ஸ்கிப் ரிவிஷன். ஸோ நிறைய பேர் வந்து பண்ணாக்கா படிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் வந்து பண்ணாக்கா சரியான மெத்தடில் சரியான முறையில் எத்தனை முறை ரிவிஷன் பண்ணணும்னு தெரியாது, ரிவிஷனே பண்ண மாட்டாங்க, ஒரே ஒரு முறை ஒரு ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ரீடிங்கை வச்சுக்கிட்டு அவங்களால வந்து பண்ணாக்கா எக்ஸாம் வந்து பண்ணாக்கா ஃபுல்ஃபில்லாக வந்து பண்ணாக்கா அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா ரிவிஷன் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ, ஒரு யூனிட்டை படித்து முடிக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதை விட ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அதை ரிவிஷன் பண்ணுறது. சரிங்களா, ரிவிஷன் பண்ணுறது. அப்போ எத்தனை முறை நம்ம ரிவிஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்கா அந்த கொஷினுக்கான ஆன்சர், அந்த யூனிட்லேருந்து வரக்கூடிய கொஷினுக்கான ஆன்சர் அக்யூரேட்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். எக்ஸாக்டாக எக்ஸாம் ஹால்லே நம்ம சொல்லிடலாம் இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ எக்ஸாம் ஹால்லேருந்து வரும்போதே ஒரு பாசிட்டிவ் தாட்டோட கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா இந்த முறை நம்ம பாஸ் ஆகிடுவோம், வேலை வந்துடும் அப்படின்ற ஒரு தாட்டோடு வெளியே வரலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கா அந்த ரிவிஷன் வந்து அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷனை ஸ்கிப் பண்ணாலையும் கண்டிப்பாக முடியாது. இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது வந்து பண்ணாக்கா டெஸ்ட் எழுதி பார்க்குறது. அப்போ டெஸ்ட்டு அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம டெஸ்ட்டு எழுதும்போது தான் தெரியும் ஒரு கொஷின் வந்து பண்ணாக்கா தப்பு பண்ணியிருக்கோமா கரெக்டாக எழுதியிருக்குமான்னு. சப்போஸ் தப்பு பண்ணியிருந்தால் அந்த தப்பை வந்து பண்ணாக்கா நம்ம இங்கேயே வந்து பண்ணாக்கா கரெக்ட் பண்ணிக்கலாம்.
சப்போஸ் நம்ம தப்பு பண்ணதே வந்து பண்ணாக்கா போய் எக்ஸாம் எழுத போகிறோன்னும் போது சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதனால மார்க் போயிடும். ஸோ நம்மளால் வந்து பண்ணாக்கா போஸ்டிங் ஆர்டர் வாங்காமல் முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு எதெல்லாம் நம்ம பண்ணணும்னு சொன்னனோ அது எல்லாத்தையும் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா இந்த வரக்கூடிய டிஆர்பியில் வந்து பண்ணாக்கா டிஆர்பி தேர்வில் நம்ம எக்ஸாம் போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.